Hi student. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மெத்தட். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மெத்தடில் நம்மளுக்கு தேவையானது டெஃபினேஷன் ஆஃப் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். டெஃபினேஷன் ஆஃப் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் அ சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸ் A0, A1, A2, எக்ஸெட்ரா AN எக்ஸெட்ரா ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதனோட இன்ஃபைனட் சீரீஸ்க்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். அதை தான் ஜெனரேட்டிங்னு சொல்றோம். அதனோட இன்ஃபைனட் சீரீஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கும். என்ன அப்படின்னு A0 plus A1x power A1x plus A2x square plus etc AN x power n இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? சம்மேஷன் n equal to 0 to infinity n equal to 0 to infinity AN into x power n எழுதலாம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு g of x ன்னு எழுதிருக்கோம். இதுதான் நம்மளோட ப்ராப்ளத்துல வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மெத்தடு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த g of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n equal to 0 to infinity an into x power n. இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட். இதை மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ப்ராப்ளம் போட முடியும். இப்போ நான் ப்ராப்ளம் போறேன். சால்விங் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூசிங் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் an ஈக்குவல் டு 4an minus 1 n greater than or equal to 1 comma a0 is equal to 2 by generating function method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ரீகலெக்ட் பண்ண மாதிரி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியணும். எப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரியுதோ ஸோ அதில் இருந்து தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். g of x is equal to summation n equal to 0 to infinity an into x power n. இதுதான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதனோட எக்ஸ்பென்ஷனும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பெட்டர். a0 பிளஸ் அதான் n equal to 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா போட்டாங்கன்னா வருது இல்லைங்களா? அதுதான் எக்ஸ்பிரஷன். a0 a1x plus a2x square plus a3x cube எக்ஸெட்ரா போகுது. இப்போ நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். given ஈக்குவேஷன் என்ன? given ஈக்குவேஷன் எனக்கு வந்து an is equal to 4 into an minus 1 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n greater than or equal to 1 கொடுத்துருக்காங்க. இனிஷியலா வந்து a0 is equal to 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் given ஈக்குவேஷன். இப்போ இந்த given ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். given ஈக்குவேஷன் சொல்யூஷன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். an is equal to என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் given ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் பண்ண போறேன். ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் வந்து ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? g of x அந்த மாதிரி மாற்றணும். இங்க நோட் பண்ணுங்க. ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் g of x ல என்ன இருக்கு? என்கிட்ட இருக்கிறது ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் g of x ல சம்மேஷன் n equal to 0 to infinity an into x power n. இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷனா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு பாருங்க, இந்த an பக்கத்துல ஒரு x power n இருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு x power n மல்டிப்ளை பண்ணனா பெட்டர். அதனால என்ன பண்றேன்? மல்டிப்ளை பை x power n போடுறேன். இப்போ மல்டிப்ளை பை x power n போட்டோம்னா என்ன வரும்? an into x power n is equal to 4 times of an minus 1 into x power n ஆகுது. ஓகே, ஸோ இங்க பர்டிகுலரா இது ஞாபகம் இருக்கணும். n greater than or equal to 1க்கு தான் இது இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சு. ஓகே, அப்போ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் படி an into x power n கொண்டு வந்துட்டேன். எனக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னா சம்மேஷன் வேணும். ஸோ அதனால போத் சைடு ஐ எம் டேக்கிங் சம்மேஷன். ஸோ டேக் சம்மேஷன் ஆன் போத் சைடு. ஓகே, இப்போ சம்மேஷன் போத் சைடு எடுத்துக்கிட்டு நான் என்ன வரும்? சம்மேஷன் an into x power n is equal to summation 4 into an minus 1 into x power n வந்துருச்சு. ஆனா சம்மேஷன் ஓட லிமிட் என்ன இருக்கணும்? n equal to 0 to infinity இருக்கணுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இங்க ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இஸ் ஃபார் n greater than or equal to 1. அப்போ சம்மேஷன்ல எனக்கு லிமிட் என்ன வேணும்? n equal to 1 to infinity n equal to 1 to infinity. ஒன்றும் இல்ல, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல x power n மல்டிப்ளை பண்ண செகண்ட் சம்மேஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஓகே, ஆல்மோஸ்ட் இது வந்து ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் மாதிரி வந்துருச்சு. ஆனா ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன்ல ஒரு டேர்ம் மிஸ்ஸிங். என்ன டேர்ம் மிஸ்ஸிங்? n equal to 0 மிஸ்ஸிங். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரெண்டு ஐடியா யூஸ் பண்ணலாம். அப்படியே டைரக்டா இங்க n equal to 0னா a0 மிஸ்ஸிங்னு எழுதிக்கலாம்.
இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா ஒரு முறை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இட் இஸ் பெட்டர். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? ஏ நாட் எழுதலாம். சாரி, ஏ நாட் இல்ல, n = 1 போட்டாங்கன்னா என்ன வரும்? a1 into x power 1 plus a2 into x power 2 plus etc. இது அப்படியே போகுது. ஓகே, இது இருக்கட்டும். this is equal to இந்த சைடு என்ன இருக்கு? n = 1 போட்டோம்னா ஸ்டூடெண்ட் இங்க பாருங்க, இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 4 வெளியே எடுக்கலாம். ஸோ 4 should be taken out. எடுத்துட்டேன். இப்போ n = 1 போட்டோம்னா என்ன ஆகும்? 1னா a0 கிடைக்கும். a0 ஓகே, a0 இருக்கு. a0 into x power 1 வருமா? கரெக்டா? x power 1 plus a1 x power 2 a2 x power 3 and it goes on like this. ஸோ இங்க நோட் பண்ணுங்க, நம்மளோட எய்மே என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் மாதிரி கன்வெர்ட் பண்றது தான் நம்ம எய்ம். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளத்துல வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிரஷன் என்ன? இங்க ஒரு முறை எழுதிப்பேன். இதனோட எக்ஸ்பிரஷன் என்ன? a0 plus a1 x power 1 plus a2 x power 2 plus etc. இப்படிதானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரணும்னா இந்த டேர்ம்ல எது மிஸ்ஸிங்னு பாருங்க. a0 மிஸ்ஸிங். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு a0 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண a0 இங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ட்ராக்ஷன் பை a0 பண்ணிக்கிறேன். இப்போ a0 ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? a1 x power 1 ரிமைனிங். இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதிருக்கேன். இப்போ a0 சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. a2 into x square plus etc. இது அப்படியே தான் இருக்கு. I am adding and subtracting on a0. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்க எனக்கு வந்து a0 இருக்கும்போது I am in need of x power 0. அதாவது a1 இருக்கும்போது தான் x power 1 வரணும் இந்த டேர்ம்ல. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா டேர்ம்லயும் ஒரு x எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ ஐ வில் டேக் அவுட் x வெளியே எடுத்துறேன். x வெளியே எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? a0 plus a1 x power 1 plus a2 x power 2 இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. இன்னொரு முறைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு யூஸ் பண்ணியிருக்கோம்? நாம g of x ன்னு எடுத்துருக்கோம். கரெக்டா? இதுக்கு பேர் என்ன எடுத்திருக்கோம்? g of x. இதுக்கு பேர் தான் நம்ம g of x அப்படின்னு எடுத்திருக்கோமா இந்த ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷனை. ஓகே, அப்போ இப்போ இந்த g of x நான் லேபிள் பண்ணிக்கலாமா? இப்போ நான் என்ன லேபிள் பண்றேன்? இப்போ இந்த சீரீஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் தான் அது. இதை g of x எடுத்துட்டேன். அப்போ g of x minus a0 ஓகே is equal to 4x into இதையும் g of x ன்னு எடுத்துக்கலாமா? g of x அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, அப்போ என்னோட ஈக்குவேஷன் பாருங்க. இப்போ முன்ன வந்து ஏஎன்ல ஈக்குவேஷன் இருந்தது. இப்போ ஏஎன் இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இனிஷியலா வாட் இஸ் a0 I have? a0 என்ன இருக்கு? 2. அப்போ a0 2 இருக்குதுன்னா a0க்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, I will substitute now. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ என்ன பண்ணலாம்னா g of x a0 வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 4x into g of x. ஓகே, இப்போ g of x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? g of x ஒரு சைடு கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? g of x இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அந்த minus 4x into g of x இந்த சைடு வந்துடும். is equal to 2 வந்துருச்சு. இப்போ g of x ஃபைண்ட் அவுட் பண்றேன். g of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா g of x is equal to g of x ஃபைண்ட் அவுட் பண்றேன். g of x காமனா வெளியே எடுக்கலாம். g of x காமனா வெளியே எடுத்துட்டேன்னா 1 minus 4x வருது. is equal to 2 வந்துருச்சு. அப்போ g of x is equal to என்ன ஆன்சர் வருது? g of x is equal to 2 divided by 1 minus 4x. 2 divided by 1 minus 4x. Okay. So இப்போ g of x என்ன அப்படின்றது தெரியும். அதுதான் ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன். அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்போ 1 minus 4x 2 divided by 1 minus 4x இருக்கு இல்லையா? ஸோ இதை மாடிஃபை பண்ணிக்கிறேன். எப்படி மாடிஃபை பண்ணா? இப்போ இந்த g of x ஓட வேல்யூ எழுதலாமா? g of x ஓட வேல்யூ எப்படி இருக்கு? சம்மேஷன் n is equal to 0 to infinity an into x power n. இதுதான் g of x ஓட வேல்யூ. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்கிற டேர்மும் வந்து எனக்கு இந்த மாதிரி சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் மாதிரி, அதாவது இங்கேயும் ஒரு சம்மேஷன் வந்ததுன்னா எனக்கு an கண்டுபிடிக்கிறது ஈஸி.
ஸோ அப்போ இது சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் மாதிரி மாற்றணும்னா ஐ கேன் யூஸ் த ஐடியா. என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம்னா 2 into 1 minus 4x whole power minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் இருக்கும். whole power minus 1 வந்ததுன்னா you may expand this one from 2 times of 1 plus ரெண்டுமே மைனஸ் பாருங்க, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், பவர்ல மைனஸ்னா எவ்ரி திங் கம்ஸ் அஸ் பிளஸ். ஸோ இன்டூ 4x plus 4x square 4x whole square and plus 4x cube, sorry 4x whole cube, and it goes on like this. Okay, yes, அவ்வளவுதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. this is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணனா எழுதிங்க சம்மேஷன் n equal to 0 to infinity 0 to infinity. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி எழுதலாம்னு பார்த்தா 4x whole power n எழுதலாமா? எனக்கு ரெண்டு சைடும் எனக்கு சம்மேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ரெண்டு சைடும் சம்மேஷன் ஃபார்ம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், we can equate 2 உள்ள கொண்டு போயிட்டு இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இருக்கும். ஸோ n equal to 0 to infinity, இந்த 2 உள்ள கொண்டு போயிடுறேன். 2 உள்ள கொண்டு 2 into 4 power n எழுதிக்கலாமா? 4 power n into x power n எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு என்ன இருக்கு, இந்த சைடு வந்து n equal to 0 to infinity an into x power n. That's all student, the problem is over. என்ன அப்படின்னு பார்த்தா both side I am equating the coefficient of x power n. இப்போ இங்க x power n பக்கத்துல இது இருக்கு, இங்க x power n பக்கத்துல an இருக்கு. அப்போ an equal to எப்படி எழுதலாம்? So this gives the idea an is equal to 2 into 4 power n. So this must be the solution of our problem. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட், ரொம்ப சிம்பிள்.